21 பேருக்கு நான் தனியாகவே சமைச்சேன். எல்லாத்தையும் நான் முன்னையே ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்போ அடுப்பில் பிரியாணி செஞ்சால் தான் எங்களுக்கு பிடிக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேன். அடுப்பு நல்லா எரியணும் நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பித்தோன்னே. நெய் ஊற்றிட்டேன். பட்டை கிராம்பு, தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வேக வச்ச மட்டன் அதையும் போட்டு நல்லா கிரேவி வர பதத்துக்கு வச்சாச்சு. குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு. மட்டனையும் போட்டு கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் அரிசியும் போட்டு அளந்து வச்ச அளவுக்கு தண்ணி ஊற்றி தயிர் பதம் வந்தோடனே புதினா தழை கொஞ்சம் நெய் ஊற்றி மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து மறுபடியும் கிளறி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. அடுத்தது கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். தக்காளியும் போட்டு வதக்கிட்டேன். சிக்கனை போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா சிக்கனையும் நல்லா வதக்கிட்டேன். வெங்காயமும் தக்காளியும் அரைச்சதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாம் போட்டு கிரேவியும் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது அடுப்புலையே இருப்பு சட்டியில் சிக்கன் 65 பொரிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வீட்டில் அரைக்கிற மசால் தூளையே தான் நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். சிக்கன் 65 முடிச்சாச்சு. முட்டையும் வேக வச்சாச்சு. சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு.